இங்கே பேச வரவில்லை, கேட்க வந்திருக்கின்றேன். ஐயா கவிதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், தான் முதல் முறையாக பேச்சை கேட்கப் போகின்றேன். கம்பன் கழகத்துடைய நோக்கமே மாணவர்கள் வர வேண்டும். கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும். காலை முழுவதும் கல்லூரி மாணவர்கள் இருந்தார்கள், இப்போது பள்ளி மாணவர்கள் இருக்கின்றார்கள். எதற்காக மாணவர்கள் வேண்டும் என்கிறோம் என்றால், கம்பரை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இங்கே இருக்கிற முதல் 5 ரோ பற்றி கவலை இல்லை, பின்னால் இருக்கிற ரோ தான் எங்களுக்கு முக்கியம். அதுக்காக தான் பேச்சு போட்டி நடத்துகின்றோம். பேச்சு போட்டி நடத்தும் போது நீங்கள் கம்பரை பற்றி படிக்கின்றீர்கள், நிறைய விஷயம் தெரிந்து கொள்கிறீர்கள். அதில் மனித பண்புகள் இருக்கின்றது, தலைமை பண்புகள் இருக்கின்றது. நீங்கள் படிக்கும் 100 விஷயத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு சென்றால் போதும். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளவு பாடுபடுகின்றோம். கம்பரை பற்றி நிறைய காலையில் பேசிவிட்டோம், இங்கே பேச இருக்கின்றார்கள். நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். கம்பரே ஏக வைத்த ஒரு கவி யார்? ஒரு முறை கம்பர் காலையில் வயலில் சென்று கொண்டிருந்தாராம். அப்போதெல்லாம் அந்த வயலில் ஏற்றம் இருக்கும்போது பாட்டு பாடுவாங்க. அப்போ மோட்டர் பம்ப் செட்லாம் இல்லை. அந்த ஏற்றம் இருப்பவர் மூங்கில் இலை மேலே அப்படின்னு பாட்டு பாடுகிறார், திருப்பி நிறுத்தி விடுகிறார். பாட்டு பாடுகிறார், நிறுத்தி விடுகிறார். ஏன்னா இப்படி ஏற்றம் ஏறும், மூங்கில் இலை மேலே நிறுத்தி விடுகின்றார். கம்பருக்கு ஏக்கம் அதிகமாக, மூங்கில் இலை மேலே என்ன இருக்கின்றதுன்னு தோன்றுகிறது. என்ன பூச்சி இருக்கின்றதா, புழு இருக்கின்றதா யோசிக்கின்றார். அடுத்த முறை அவருக்கு பாடும்போது மூங்கில் இலை மேலே பனி துளி அப்படின்னு முடிக்கின்றார். இவர் பெருமூச்சு, அப்பா தெரிந்து விட்டு வெளியே தெரிந்து வீட்டுக்கு சென்று விடுகின்றார். இரவு முதல் தூக்கம் வரவில்லை. அந்த பனி துணி என்ன ஆயிற்று அப்படின்னு யோசித்துக் கொண்டே இருக்கின்றார். மறுநாள் திரும்பவும் வருகின்றார். அப்போது அந்த விவசாயி பாடும்போது கதிரவன் வாங்கிய பனித்துளியே என்று முடிக்கின்றார். சூரியன் பனித்துளியை உறிந்து எடுக்கின்றார், முடிக்கின்றார். அதனால் கம்பரே ஏக வைத்தவர் ஒரு விவசாயி, சாதாரண மனிதன். நீங்கள் அனைவரும் கவிஞர்கள் தான், அதுக்கு நேரம் வரவில்லை. இப்போ நேரம் வந்து விட்டது. கவிதை பித்தன் ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்டாலே எல்லாம் கவிஞராக மாறி விடுவீர்கள். இன்றைய தலைமுறை தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ் புலமையை வளர்த்துக் கொள்ளதான் வேலூர் கம்பனுக்காக பாடுபடுகிறது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.